அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக யார் தடுத்தாலும் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அதனுடைய அது எந்த விஷயத்தில் அவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது, அந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் என்ன மாதிரியான விஷயங்களில் நடக்க போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் அது மிகப்பெரிய அளவில் வெற்றியை தரப்போகிறது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டால் சாதகமான நிலைகளை உருவாகும், அப்படி இல்லைன்னா என்ன மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்க்கணும், எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பல விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி வீட்டோட நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக திடீர் ராஜயோகம் உருவாக இருக்கிறது. இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது குரு பகவான் மற்றும் சூரிய பகவானால் நிகழக்கூடிய அதி அற்புதம் வாய்ந்த ஒரு மாற்றமாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் ராஜ யோகத்தை தருவதோடு கோடியாக பணத்தையும் வாரி வழங்கவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பணம் ரீதியாக பொருளாதார ரீதியான மேன்மையை கொடுக்கவிருக்கிறது. அதே சமயம் யார் தடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சபடி நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இந்த காலகட்டத்தில் தென்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்திராத பல விஷயங்களில் நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தில் வெளியூர் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் தங்களுக்கு மேலும் அதிகப்படியான நண்பர்களை சேர்க்கும். இந்த நண்பர்களினுடைய வட்டாரம் விரிவடைவதன் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா அதி அற்புதம் நிறைந்த விஷயங்கள் நடக்கலாம். இல்லை உங்களுடைய தேவைக்கு உதவிகள் கிடைக்கப்பெறலாம். இல்லை பெரிய மனிதர்கள் விஐபிகளுடைய சந்திப்பு கிடைக்கப்பெறலாம். இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகும். ஒருபுறம் உங்களுக்கு நற்பலன்கள் அதிக அளவில் கிடைக்க பெற்றாலும் மறுபுறம் பார்த்தீங்கன்னா சிறு விஷயங்களுக்கு அதிகமாக கோபப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க. வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால சின்ன மனத்தாங்கல், மன டென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் தொந்தரவு கொடுக்கலாம். அதே மாதிரி சக பணியாளர்கள் மத்தியில் உங்களுக்கும் சக பணியாளர்களுக்கும் அவ்வளவா ஒத்து போகாது. அதனாலேயே விவாதங்கள் அதிகமாக எழும். உயர் அதிகாரிகள் மத்தியில் விவாதங்கள் எழும். கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். தொழில் ஸ்தானம் இருக்கட்டும், இல்லை வியாபாரமாகட்டும், உத்தியோகமாகட்டும் உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. ஏன்னா உங்களுடைய பணியிட சூழல் சாதகமற்ற இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பமான வரைக்கும் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே சமயம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் இந்த காலகட்டத்தில் எந்த சலுகைகளையும் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி பல விஷயங்களில் பார்க்கும்போது நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக அமைய பெறும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கலாம். குடும்ப தேவைகளுக்காக அதிகம் பாடுபட வேண்டியும் இருக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தி தர
தற்போது தங்களுக்கு கிடைக்குங்க. வேலை பார்த்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலம் தங்களுடைய பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காம தாங்களே செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கடுமையாக நீங்கள் உழைச்சாலும் பல நேரங்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. அதே மாதிரி அது லாபம் கிடைக்கல அப்படின்றத நினச்சியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதற்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக இன்னும் சிறிது காலம் கழித்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையப்பெறலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பணிகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளவு பொறுமை காக்க வேண்டுமோ, நிதானமாக செயல்பட முடியுமோ அவ்வளவு நிதானமாக செயல்படுங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இருந்தாலும் சில விஷயங்களில் விரயங்களை தவிர்க்க முடியாதாக இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் தங்களுடைய செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை உயரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியம் தொடர்பான பயணங்களால் ஆதாயங்களையும் காண்பீங்க. உங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து முடிப்பீங்க. கூட்டு தொழில் செய்து வரவங்க இனி தனித்தொழில் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கட்டாயமாக நல்ல செய்திகள் வந்து சேரலாம். பூமி தொடர்பான விஷயங்கள் வாங்கிறது, விற்கிறது போன்ற சிக்கல்கள் தீருங்க. பதற்றங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னேற்றமான காலகட்டமாகவே இருக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் இதுவரை இழுபறியான நிலைமைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. அந்த நிலைமைகள் அனைத்துமே படிப்படியாக குறையுங்க. பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்குங்க. உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. கடல் சார்ந்த, கடல் கடந்த பயணங்களுக்கு தேதியை சரியாக பார்த்து திட்டமிடுவது ரொம்ப நல்லதுங்க. திடீர் பணவரவு அதிகரிக்கலாம். நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். பெரிய அளவிலான முன்னேற்றத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள், சிக்கல்கள் அனைத்துமே நீங்குங்க. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து முதலீடுகள் அபரிவிதமாகவே வரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுக்காரர்கள் சொல்வதை காதல போட்டுக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. உறவு முறையில் மேன்மை அடைவீங்க. அதே மாதிரி பழைய விஷயங்களை பற்றி பேசாமல் அந்த இடத்தை விட்டு நகர்வது நல்லதுங்க. வாகன அமைப்பில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பழைய வாகனங்களை மாற்றுவீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்க. மனபாரங்கள், குழப்பங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தங்களுடைய வார்த்தைக்கு குடும்பத்திலையும் வெளியிடத்திலையும் மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொற்று நோய்கள் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும். நீர்நிலைகள் குளிக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தங்களுக்கு நற்செய்தியாகவே வந்து சேருங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையை ஏற்படுத்தும். விடுபட்ட நீத்தார் கடனை செய்து முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் உருவாகவும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு ஏற்றாற் போல தங்களுடைய வாழ்வாதாரமும் அமையவும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடுமாற்றங்களையும் நீங்கள் தைரியமாக முறியடித்து விடுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய வாழ்வாதாரமும் உங்களிடத்தில் தனித்துவமான தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் துணிச்சலாகவே இருப்பீங்க. யாருக்குமே அஞ்ச மாட்டீங்க. பயந்த காலம் எல்லாமே ஓடி போய்விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். தலை குனிந்த காலம் எல்லாம் நகர்ந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த
இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் மிகப்பெரிய அளவில் யோகமான பலன்களையும் வந்து கொண்டு வரப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். பொருளாதார வளமை மேன்மையாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க. பொருளாதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அபரிவிதமான மாற்றங்கள் இருக்க பெறுகிறதுங்க. வேலை பளு காரணமாக நேரம் தவறி உண்ண வேண்டி இருக்கலாம். வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும். கை கால் வலி உடல் சோர்வு உண்டாகலாம். அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாகலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. மனதில் ஏதாவது வந்து கவலை வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயலாற்ற வேண்டியது அவசியங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்